சொர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கவா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் சொன்னால் சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷத்தையே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான். நமக்கு சாதாரணமான வார்த்தையாக இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிற பரிசு பிரம்மாண்டமான பரிசு, எண்ணிலடங்க முடியாத பரிசு. எந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பர்க்கத்திற்குரிய மனிதர்களாகவே நாம் மாறி இந்த உலகத்திலே வாழுவோம். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை நம் மீது இருந்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் அருமை தந்தையே, வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து எனக்கு கடுமையான கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, கைகால் எல்லாம் வலி ஏற்பட்டு விடுகிறது. போரின் மூலம் கிடைத்த நிறைய அடிமைகள் நமக்கு உண்டு யா ரசூலல்லாஹ். அல்ல என்னுடைய தந்தையே, ஏதாவது ஒரு அடிமையை வீட்டு வேலைக்கு தந்து நீங்கள் உதவலாமே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிட்டார்கள். தாய்மார்கள் நினைவு கூற வேண்டிய சம்பவம். வீட்டிலே வேலை பளு அதிகமானால் எந்த பிரச்சனைக்கு யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் உள்ள தூய்மையுடையவர்களாக இருந்தால், அவர்கள் ஏகத்துவவாதிகளாக இருந்தால், அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நடக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? மகளே, அடிமையை உமக்கு தந்து நான் உபகாரம் செய்வதை காட்டிலும் உன்னுடைய மனதிற்கு திடகாத்திரமான ஒரு காரியத்தை கற்றுத்தரவா? சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இப்படி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் அடிமையை தருவதை, அடிமையை நான் தந்து உதவுவதை காட்டிலும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வார்த்தையினுடைய கனப்பரிமாணத்தை புரிந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வில் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார்களாம். சிரமம் ஏற்படும் பொழுது, கஷ்டம் ஏற்படும் பொழுது. இப்படிப்பட்ட திக்ருகள் உங்களுக்கு கேட்க சாதாரணமாக இருக்கும். யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்